ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு IKIAS அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பிசி டிஎன்ஏஎஸ்ஆர்பில இருந்து பிசி டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்க ரியலா வந்து பிசி எக்ஸாம் எந்த மாதிரி எழுத போறீங்களோ அதே மாதிரியான ஒரு மாதிரி தேர்வு தான் வந்து நம்ம வந்து வைக்க போறோம். ஏன்னா பிசிக்கு வந்து சீக்கிரமா நோட்டிபிகேஷன் வந்து கொடுக்க போறாங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து ஃபுல்லாவே ஆல்ரெடி வந்து எல்லாமே சிலபஸ் வைஸ் டெஸ்ட், சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே வந்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் வந்து எப்படி பிசி எக்ஸாம்ல கேட்பாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம இதில் வந்து வைக்க போறோம். ஸோ ஃபுல்லாவே ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஓகேவா? ஃப்ரீ டெஸ்ட் தான், 5 டெஸ்ட் வந்து நடக்கும். நீங்க இது வந்து உங்களோட ஃபைனல் பிசி ஸ்கோராவே வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த அளவு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து எந்த மாதிரி எப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னா ஜான் 10ல இருந்து வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு யூடியூப்ல வந்து போட்டுருவோம், அதாவது டேட் எல்லாமே போட்டிருக்கோம் யூடியூப்ல. இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இந்த டேட்ஸ்லாம் வந்து எக்ஸாம் நடக்கும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க உங்க டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா? டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி அந்த டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. ஆட் ஆன பிறகு அதுக்கு அந்த டெலிகிராம் குரூப்ல தான் வந்து இனிமேல் வரப்போற டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்லாம் வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். என்னென்னைக்கு டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னா, மொத்தம் 5 ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது. பிசிக்கான 5 ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது. என்னென்னைக்கு அப்படின்னா, ஜனவரி 10, ஜனவரி 16, ஜனவரி 19, ஜனவரி 22 அண்ட் ஜனவரி 26 குடியரசு தினம். இந்த நாள் அன்னைக்கு வந்து நமக்கு வந்து டெஸ்ட் நடக்க போகுது. 5 ஃபுல் டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ 10 மார்னிங்னா ஜனவரி 10 மார்னிங் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிடுவோம். இதுல அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த குரூப்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அப்புறம் நீங்க வந்து டெஸ்ட் எழுதி முடிச்சிடணும். டெஸ்ட் எழுதி மார்னிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு இதுக்கான டிஸ்கஷன் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ மறக்காம வந்து எல்லாருமே வந்து இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃப்ரீ டெஸ்ட்னால எல்லாருமே இது மேபி இதை வந்து ஃபுல்லாவே நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா அதாவது டிஸ்கஷன் வந்து எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா தான் இருக்கும். இப்போ 10 மார்னிங் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது அப்படின்னா ஈவினிங் வந்து டிஸ்கஷன் நடக்கும். யூடியூப் லிங்க் வந்து அதிலே ஷேர் பண்றோம். டிஸ்கஷன் நடக்கும். ஆன்சர் பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட மார்க்கும் வந்து எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். முடிஞ்சா நாங்கள் ரேங்க் லிஸ்ட்டும் போடுறோம். ஓகேவா? எவ்வளவு பேர் அட்டன் பண்றீங்கிறத பார்த்து நாங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்றோம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இது அதாவது டிஸ்கஷன் வந்து நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நடக்குது அப்படின்னா நாளைக்கு கூட நீங்க வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஆவரேஜ் ஸ்கோர் உங்களோட பிசியோட ஃபைனல் ஸ்கோரா இருக்கலாம். அதாவது இந்த 5 ஸ்கோர் இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து நீங்க எழுதுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபுல் டெஸ்டோட ஸ்கோரையும் கூட்டிட்டு அதை வந்து டோட்டலாக டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜ் கிடைக்குமா? ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்கோர் வந்து உங்களோட பிசியோட ஃபைனல் எக்ஸாமோட ஸ்கோரா வந்து நீங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த எக்ஸாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா நமக்கு வந்து பிசி எக்ஸாம் வரப்போகுதுன்றது நமக்கு தெரியும். நோட்டிபிகேஷன் வரப்போகுது. கரெக்டாக நீங்க இந்த ஃபுல் டெஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ நோட்டிபிகேஷன் வந்துட்டு அப்புறம் நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா உட்காந்து படிக்க போறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு மாதிரி தேர்வு தான் நடத்த போறோம். ஸோ அது எல்லாருமே வந்து மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய பெஸ்ட் வந்து கொடுங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா? தேங்க்யூ.